ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று இந்தியாவையும் உலகத்தையும் அதிர வைத்த முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். அது 3 நிமிஷத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த வீடியோட முடிவில் ஒரு ஷாக்கிங்கான தகவல் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நியூஸ் நம்பர் 1, இந்தியாவின் பங்குச்சந்தை அதிரடி. இன்று இந்திய பங்குச்சந்தை பெரும் எழுச்சியை கண்டிருக்குன்னே சொல்லலாம். சென்செக்ஸ் சுமார் 485 புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 25,850 புள்ளிகள் மேலாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி மெட்டல் மற்றும் பிஎஸ்சி பேங்க் பங்குகள் முன்னிலையில் வகுத்திருக்கு. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் இந்தியா மற்றும் அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்துடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உற்சாகம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். நியூஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆச்சு, இந்த வாரம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சென்னையில் 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 15,982 ரூபா விற்பனை ஆகிட்டுருக்கு. ஒரு நாளில் ஒரு கிராமுக்கு 251 ரூபா உயர்வாயிருக்கு. இதனால் தங்கம் வாங்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இன்னும் கடினமாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா இந்திய அமெரிக்க இடைப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் குறித்து விவசாயிகள் சங்கத்தின் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கூறி நாடு முழுவதும் போராட்டம் நடத்த அழைப்பு விடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்குது. கூடி சீக்கிரம் பொறுத்து பார்க்கலாம். நியூஸ் 4, பிரதமர் மோடி செஷல்ஸ் அதிபர் சந்திப்பு நடந்திருக்கு. இந்தியாவின் வெளிநாட்டு உறவுகளையே வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஷல் நாட்டின் அதிபரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்கான உறவை மேலும் வலுப்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 5, சாக்லேட் டே ட்ரெண்டிங் அப்படின்றாங்க. அதாவது லவ்ஸ் டே வரப்போது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டே என்னென்ன கலருக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தனி வீடியோ நம்ம போடலாம். இன்று உலகம் முழுவதும் சாக்லேட் டே கொண்டாடப்பட்டது. வேலண்டைன்ஸ் வீக் ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு February 14 என்னென்ன ட்ரெஸ் கோட் என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் வீக்கில் ஒரு முக்கியமான நாள் தர இளைஞர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் இந்த நாள் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக், ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெருசாக எந்த மாறுபாடும் இல்லை. ஸோ உங்கள் இன்னைய டேயில் ஏதாவது புதுசான நிகழ்ச்சிகள் தெரியப்பட்டிருந்தது, ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.